அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபி கலாமிஹில் கதீம் வஹுவ அஸ்தகுஸ் ஸாதிகீன். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. قال الله تعالى في مقام آخر فإذا دخلتم بيوتا فسلموا على أنفسكم تحية من عند الله مباركة طيبة. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم أفشوا السلام وأطعموا الطعام وصلوا بالليل والناس نيام أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் நபி முஸ்லிம்களாக முஃமின்களாக மேலும் தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியமிக்க உம்மத்தில் ஒருவராகவும் ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹு தஆலா நம்முடைய ஒவ்வொரு செயலையும் எவ்வாறு அமைத்து கொண்டால் நம்முடைய இம்மை மறுமையுடைய வாழ்க்கை ஈடேற்றம் அடையும் என்பதை குர்ஆனை கொண்டும் ஹதீஸை கொண்டும் நமக்கு தெளிவாக விளக்கி கொடுத்து கொண்டே இருக்கிறானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கணிதக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நமக்கு செய்த ஒரு மாபெரும் கருணை கிருபை. அல்லாஹு தஆலா நம்மை முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கிறான். ஏனென்று சொன்னால் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் நமக்கு மத்தியில் பேசிக்கொள்ளக்கூடிய சில வார்த்தைகள் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதாகவும் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய வார்த்தைகளாகவும் அமைந்து விடுகிறது. அது நம்முடைய எண்ணம் இல்லாமலேயே. அதில் முக்கியமான ஒரு வார்த்தை என்ன என்று சொன்னால், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை பார்த்தபோது சொல்லக்கூடிய வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்ற வார்த்தை. இந்த வார்த்தை இருக்குது, சாதாரண ஒரு வார்த்தை நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த வார்த்தை நம்ம சாதாரணமாக புழக்கத்தில் உள்ள ஒரு வார்த்தையாக ஒரு ஜும்லா ஒரு வாக்கியமாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதனுடைய பலன், இதனுடைய அந்தஸ்து நம்ம இடத்துல விளக்கத்தில் இல்லாவிட்டாலும் அதனுடைய பலனை நம்ம அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்கணும். எந்த அளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் அந்த சலாமுடைய பலனை சொல்லியிருக்கிறார்களோ அதை விளங்காவிட்டாலும் அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து என்ற வார்த்தையை சொல்லும்போது அதனுடைய பலன் நம்மை அடைந்து கொண்டு தான் இருக்கிறது. அதில் எந்த தடையும் இல்லை. அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்வதற்கு அல்லாஹு தஆலா அனுமதி கொடுத்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போகிறாங்க. போகக்கூடிய நேரத்தில் அந்த மதீனாவுடைய சூழ்நிலை எப்படி இருந்தது என்று சொன்னால், அவுஸ் கஸ்ரஜ் என்ற இரண்டு கூட்டத்தார்கள் பரம்பரையாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சின்ன ஒரு விஷயத்துக்காக வேண்டி பல தலைமுறைகளாக சண்டை போட்டு இரண்டு கூட்டமாக பிரிஞ்சிருந்தாங்க. ஒரு பக்கம் காஃபிர்களுடைய எதிர்ப்பு அதிகமாக இருந்தது. ஒரு பக்கம் அந்த மக்களே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒரு சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா காஃபிர்களுடைய எதிர்ப்பு அதிகமாக இருக்குது. மூன்றாவது, அந்த சில முஸ்லீம்கள், சில முனாஃபிகீன்கள் முஸ்லீம்களாக இருந்தாங்க. முஸ்லீம்களுடைய தோற்றத்தில் முனாஃபிகீன்கள் இருந்து அவர்கள் ஒரு பக்கம் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா யஹூதிகள், அவங்க ஒரு பக்கம் சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நஸ்ரானிகள், அவங்க ஒரு பக்கம் சூழ்ச்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்படி 5 விதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மதீனாவில் நுழையக்கூடிய நேரத்தில் எதிர்ப்பு இருந்தது. ஒன்று, மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லை.
இன்னொரு பக்கம் பார்த்தா காஃபிர்கள், இன்னொரு பக்கம் பார்த்தா முனாஃபிக்கின்கள், ஒரு பக்கம் யஹூதிகள், இன்னொரு பக்கம் நசரானிகள். இது போதாது என்று மக்காவுடைய காஃபிர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க, தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் நுழைந்த உடனே இது எல்லாவற்றையுமே சரி செய்வதற்குரிய ஒரு வழிமுறையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல சொன்னாங்க. முதல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் போய் சொன்ன ஹதீஸ் வார்த்தை என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கள் எல்லாம் அழைச்சிக்கிட்டு வந்து மதீனாவில் கொண்டு வந்து நிப்பாட்டிய பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பார்த்து சொன்னாங்க, அஃஷு ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் சலாமை பரப்பிக்கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வார்த்தையை நீங்கள் உங்களுக்கு மத்தியில் பரப்பிக்கொள்ளுங்கள், சமாதானத்தை உங்களுக்கு மத்தியில் நீங்கள் பரப்பிக்கொள்ளுங்கள் என்று முதல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வார்த்தை அதான். அத்இமுத் தஆம், இன்னும் ஏழைகளுக்கு உணவு இல்லாதவர்களுக்கு உணவு அளியுங்கள். வஸல்லு பில் லைலி வன்னாசு நியாம், இன்னும் மக்கள் எல்லாம் தூங்கக்கூடிய அந்த இரவு நேரத்திலே எழுந்து அல்லாஹை கொஞ்சம் தொழுகுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல்ல சொன்ன வார்த்தை தான். சொன்னது மட்டுமில்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை தங்களுடைய செயல்பாட்டில் கொண்டு வந்து காட்டினாங்க. யாரை சந்தித்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முதல்ல சலாம் சொல்லுவாங்க. அது வயதில் மூத்தவராக இருந்தாலும் சரி, சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முதல்ல சொல்லுவாங்க. ரோட்டில் நடந்து போகக்கூடிய நேரத்தில் சின்ன குழந்தைகள்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கும். அந்த குழந்தைகளை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று ரசூலுல்லாஹ் தான் முதல்ல சலாம் சொல்லுவாங்க. ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அவங்க என்ன செஞ்சாங்க, எப்போதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் முதல்ல சலாம் சொல்கிறாங்க, இன்று நாம் முதல்ல சலாம் சொல்லிடணும் ரசூலுல்லாவுக்கு என்று ஒளிஞ்சி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வாசல் வந்து உடனே என்ன செஞ்சாங்க, சலாம் சொல்லிடலாம் என்று மறைஞ்சி வராங்க. வந்து வாசல்கிட்ட திரும்பின உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாமு அலைக்க யா உமர் அப்படின்ட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ், அண்மையில் உங்களை முந்தவே முடியல எங்களால் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டினாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சலாமை பரப்பி என்னவாயிடுச்சு என்று சொன்னால், பரம்பரையாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்த அந்த ஹவுஸ் கஸ்ரஜ் என்ற கூட்டத்தார்கள் மத்தியில் சமாதானம் உண்டாயிடுச்சு. அவர்கள் ரொம்ப சகோதரத்துவம் உள்ளவர்களாக ஒட்டுமொத்தமாக எல்லா பகையும் மறந்து ரொம்ப நெருக்கமாக பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு மத்தியில் உண்டாயிடுச்சு. அதே போல் முனாஃபிக்கீன்களுடைய செயல்பாடுகள் முஸ்லீம்களுக்கு தனியாக தெரிய ஆரம்பிச்சு. இவரெல்லாம் முனாஃபிக்கு, இவங்கெல்லாம் யார், அது இஸ்லாத்தை வெளிப்படையில் எடுத்துக்கிட்டு அந்தரங்கத்தில் இஸ்லாத்துக்கு எதிரியாக இருக்கிறாங்க என்று முனாஃபிக்கீன்கள் யார் என்று அந்த அடையாளத்தை அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தி காட்டினான். அதே போல் யஹூதிகள் நசரானிகளுடைய தீங்கை விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு கொடுத்து அவர்கள் சமாதான ஒப்பந்தம் வந்து யார்கிட்ட போட்டாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து போட்டாங்க. அதே போல் காஃபிர்கள், மக்கா காஃபிர்கள் வந்து போர் செய்யும் போதெல்லாம் அல்லாஹு தஆலா பத்ரில் வெற்றியை கொடுத்தான், உஹதில் வெற்றியை கொடுத்தான், எல்லா போர்லையும் அல்லாஹு தஆலா வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்தான். இது எல்லாத்துக்குமே மூல காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதை வச்சுருந்தாங்க, சலாம் என்ற அந்த வாக்கியத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வச்சுருந்தாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான், ஃபைதா தஹல்தும் புயூத்தன், நீங்கள் வீட்டில் நுழைவீர்கள் என்று சொன்னால் ஃபசல்லிமு, நீங்கள் சலாம் சொல்லுங்கள். என்ன செய்யணும், ஃபசல்லிமு அலா அன்ஃபுசிக்கும், உங்கள் நஃப்ஸுகளின் மீது நீங்கள் என்ன செய்யுங்க, சலாம் சொல்லுங்கள். அது என்ன உண்டாகும், தஹிய்யத்தம் மின் இந்தில்லா, இது அல்லாஹு தஆலா விடத்தில் இருந்தும் உள்ள ஒரு காணிக்கையாக இருக்கும். அல்லாஹு தஆலா புறத்திலிருந்து உள்ள ஒரு அன்பளிப்பு. அது நீங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு எவ்வளோ நீங்கள் செலவு செய்யலாம், எவ்வளோ அன்பளிப்புகளை தரலாம், அதன் மூலம் அவருடைய அன்பை நம்ம பெற்ற முடியுமா என்று பார்த்தா முடியாது. அதே நீங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று வீட்டில் நுழையும் போது நீங்கள் சொல்லிக்கிட்டே நுழைவீர்கள் என்று சொன்னால் தஹிய்யத்தம் மின் இந்தில், இது அல்லாஹு தஆலா புறத்திலிருந்து உள்ள ஒரு அன்பளிப்பு. இந்த அன்பளிப்பு நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்க என்று சொன்னால் அந்த அன்பளிப்புடைய பிரதிபலிப்பு என்ன கிடைக்கும், அவர்களிடத்திலிருந்து அன்பு, பாசம், நெருக்கம், அரவணைப்பு எல்லாமே கிடைக்கும். எப்போ சலாம் சொல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளே நுழைய ஆரம்பிக்கிறோமோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களிடத்தில் அன்பை நம்ம எதிர்பார்க்க முடியலை. வீட்டில் இருப்பதை விட வெளியே இருந்தால் நிம்மதியாக இருக்குது என்று சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய நபர் தான் பார்க்குறோம் இன்ஷா அல்லாஹ்.
அதான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வீட்டில் நுழையும் போது என்ன செய்யுங்க, சலாம் சொல்லிட்டு நுழையுங்க. அதில் ஒரு முதல் பதில் என்ன, தஹியத்தம் மின் இந்தில்லா, இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அன்பளிப்பாக இருக்குது. முபாரக்கத்தன் தையீபா, இது பரிசுத்தமான பரக்கத்தாகவும் அந்த சலாம் ஆகிறது. வீட்டில் பரக்கத்து வேணும், வீட்டில் பரக்கத்து வேணும்னு சொன்னால் இந்த ஒரு செயலை செஞ்சு பாருங்களேன். நுழையும் போதெல்லாம் சலாம் சொல்லிட்டு நுழைங்க. முன்னாடி ஆள் இருக்கிறாங்களோ இல்லையோ சத்தமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று வீட்டில் நுழையும் போது சலாம் சத்தமாக சொல்லிட்டு நுழைஞ்சோம் என்று சொன்னால் அந்த வீடு பரக்கத்தானதாகவும் ஆகிறது. தகீபத்தன், இன்னும் பரிசுத்தமான வீடாகவும் அந்த வீடு மாறிடும். வீடு இல்லை, எந்த இடத்தில் நாம் நுழைந்தாலும், இப்போ கடையில் நுழைகிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சத்தமாக சொல்லிட்டு நுழைந்தோம் என்று சொன்னால், ஆள் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, ஆள் இருந்தால் அவங்க பதில் சொல்லுவாங்க, ஆள் இல்லாவிட்டாலும் அங்கே மலக்குமார்கள் இருக்க தான் செய்வாங்க, சாலியான ஜின்கள் இருக்க தான் செய்யும். அவர்கள் திருப்பி பதில் சலாம் சொல்லுவாங்க. அந்த பதில் சலாம் இருக்கே நம்முடைய வாழ்க்கையை பரக்கத்தானதாகவும் பரிசுத்தமானதாகவும் ஆக்கிடும். அந்த இடத்தையும் பரக்கத்தானதாக பரிசுத்தமானதாக ஆக்கிடும் என்று அல்லாஹு தாலா அந்த சலாமை சொல்வதை பற்றி ஒரு விசேஷமான ஒரு அன்பளிப்பு இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டுறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, உங்களில் யாரும் சுவனத்தில் ஈமான் கொள்ளும் வரை நுழையவே முடியாது. லா ததுஹுலுன்னல் ஜன்னத்தை ஹத்தா துமினு, நீங்கள் ஈமான் கொள்ளும் வரை நீங்கள் யாரும் சுவனத்தில் நுழைய முடியாது. நீங்கள் உங்களுக்கு மத்தியில் அன்புள்ளவர்களாக ஆகும் வரை நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆகவே முடியாது. அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாங்களா, இப்போ சொர்க்கத்தில் நுழையணும்னு சொன்னால் ஈமான் தேவை. ஈமான் உங்களிடத்தில் பரிபூர்ணமாக ஆக வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் ஒருவருக்கொருவர் பிரியமானவர்களாக, எந்த மனக்குறைவும் இல்லாதவர்களாக, யாரை பற்றியும் எந்த ஒரு தீய எண்ணம் இல்லாதவர்களாக நீங்கள் ஆகும் வரை நீங்கள் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, உங்களுக்கு மத்தியில் அன்பு வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு அமலை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். அந்த அமலை நீங்கள் செஞ்சீங்க என்று சொன்னால் உங்களுக்கு மத்தியில் அன்பு உண்டாயிடும், உங்களுக்கு மத்தியில் அரவணைப்பு உண்டாகிடும். யாரை பற்றிய ஒரு கெட்ட எண்ணம் உள்ளத்தில் வராமல் அல்லாஹு தஆலா பாதுகாத்து விடுவான். அப்படியாப்பட்ட ஒரு அமலை உங்களுக்கு நான் சொல்லித்தரவா அப்படின்னு கேட்டாங்க. வளைஞ்சா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டவுடனே சஹாபாக்கு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் கண்டிப்பாக சொல்லித்தள்ளுங்க என்று சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஃப்ஸு ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் சலாத்தை பரப்பிக்கொள்ளுங்கள். நீங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்து என்று உங்களுக்கு மத்தியில் சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு எதிரியாக இருந்தாலும் அவரை அன்புள்ளவர்களாக அது மாற்றிடும். எவ்வளோ பெரிய மனதுக்கு கஷ்டம் தரக்கூடிய நபராக இருந்தாலும் அவரை விட்டு அவரிடத்துலேருந்து நல்லது வெளிப்படக்கூடியதாக அந்த சலாம் என்ன செஞ்சிடும், மாற்றிடும். விளைஞ்சிங்களா? இப்போ நம்முடைய மகன் நம்முடைய பேச்சை கேட்கல, மனசு கஷ்டம் தரக்கூடியவராக இருக்கிறாரு, அவர் பார்த்து அடிக்கடி சலாம் சொல்லுங்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு என்று அவரை பார்த்து அடிக்கடி என்ன செய்யுங்க, சலாம் சொல்லிக்கொண்டே இருப்போம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிடறான், அந்த அன்பை உண்டாக்கிடுறான். ஒரு நபர் நமக்கு கட்டுப்படலை, சலாம் அதிகமாக அவருக்கு சொல்ல ஆரம்பிச்சிருங்க என்று செய்வோம் என்று சொன்னால் அவர் அல்லாஹு தஆலா பிரியமாக ஆகிடும். ஏன்னா ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்கல்ல, தஹாபு, ஒருவருக்கு மத்தியில் அன்பு உண்டாகுவதற்கு ஒரு அமல் நான் உங்களுக்கு சொல்லித்தரவா என்று சொல்லிட்டு சலாமை சொல்லுங்கள் அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. இது ரொம்ப கஷ்டமான ஒரு செயலாக, இது எந்த கஷ்டமும் இல்லை. பார்க்கும்போதெல்லாம் சலாம் என்ன செய்யலாம், சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல சலாம் சொல்கிறாரு, ஒரு சுவர் மறைஞ்சிட்டு மறுபடியும் இப்படி வராரு, மறுபடியும் சலாம் சொல்லலாம். எத்தனை தடவை வேணால் ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு மேலே சலாம் சொல்லலாம். ரூமில் கணவர் உட்காந்துருக்குறாங்க, நீங்கள் டீ கொடுத்துட்டு வெளியே போனீங்க, சலாம் சொல்லிவிட்டு டீ கொடுத்துட்டு வெளியே போயிட்டு மறுபடியும் பிஸ்கெட்டை கொண்டு ரூமில் வரீங்க, மறுபடியும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு சொல்லலாம். இப்போ தானே சலாம் சொல்லிட்டு போகணும், மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்தில் மறுபடியும் சலாம் சொல்கிறதா அப்படின்னு கணக்கு கிடையவே கிடையாது. எவ்வளோ வேண்டுமானு என்ன செய்யலாம், பார்வை விட்டு மறுபடியும் வந்தாலே போதும். இப்படி திரும்பினா கூட என்ன செய்யலாம், சலாம் சொல்லலாம். விளைஞ்சிங்களா? அந்த அளவு சலாம் அதிகமாக சொல்ல அவர்களுடைய அன்பு பிரிய நம்ம இடத்துல உண்டாயிடும். எப்போ அந்த அன்பு பிரியம் உண்டாகுதோ நம்முடைய ஈமான் பரிபூர்ணமாகும். எப்போ ஈமான் பரிபூர்ணமாகுதோ நீங்கள் சோனத்தில் நுழைஞ்சிடுவீங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. இன்னும் சில ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை 5 இருக்குன்னு சொல்லி ஒரு ஹதீஸிலையும்,
இன்னொரு ஹதீஸில் 6 இருக்குது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. அதில் முதலாவது கடமை என்ன? ஒரு மனிதரை, ஒரு முஸ்லிமான நபரை சந்திப்போம் என்று சொன்னால் சலாம் சொல்லுதல். இது முதலாவது கடமை. முதலாவது கடமை என்ன? ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை சந்தித்தார் என்று சொன்னால் என்ன செய்யணும்? சலாம் சொல்லணும். அந்த சலாம் இருக்கு, யார் முதல்ல சலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரோ அவருடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹு தஆலா பெருமை எடுத்துறான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. மன் பதஅ பி சலாமி பரிய மினல் கிபுர். யார் முதல்ல சலாமை கொண்டு ஆரம்பிக்கிறாரோ அவருடைய உள்ளத்திலிருந்து எது நீங்கிடும்? பெருமை நீங்கிடும். அப்போ என்ன ஸல்லல்லாஹு அலைஹி சொல்ல வராங்க? அதிகமாக நம்ம சலாம் சொல்ல சொல்ல உள்ளத்துடைய வியாதிகள் எல்லாம் ஒவ்வொன்றா வெளியே போயிடும் ஸல்லல்லாஹு சொல்கிறார். ஹசது, பொறாமை என்பது போயிடும். அடுத்தவர் மேலே உள்ள குரோதம் என்பது போயிடும். அடுத்தவர்களுடைய தீய எண்ணங்கள் உள்ளத்திலிருந்து வெளியே போயிடும். பெருமை இருக்காது, தாழ்னது பணிவு உண்டாயிடும், எல்லாமே உண்டாகிவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காட்டினாங்க. மசாயில் சொல்லும்போது சொல்லி காட்டுவாங்க, சிறியவர்கள் பெரியவர்கள் மேலே என்ன செய்யணும்? சலாம் சொல்லணும். சிறியவர்கள் பெரியவர்கள் மீது சலாம் முறை, சலாம் சொல்லக்கூடிய முறை விளைஞ்சிங்களா? பெரியவர்கள் சிறுவர் மேலே சலாம் சொல்லலாமா? தாராளமாக சொல்லலாம். விளைஞ்சிங்களா? அதே போல் நடந்து செல்பவர், வாகனத்தில் செல்பவருக்கு என்ன செய்யணும்? சலாம் சொல்லணும். மாற்றி சொல்லலாமா? தாராளமாக என்ன செய்யலாம்? சொல்லலாம். ஆக முஸ்லீம் என்று தெரிந்தது என்று சொன்னால் உடனே என்ன செய்யணும்? சலாம் சொல்லணும். ஒரு சஹாபி வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் சிறந்த அமல் எது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் சலாம் சொல்லுது. ஒரு முஸ்லீம் முன்னாடி வராரு, அவர் தெரிந்த நபரோ தெரியாத நபரோ, முஸ்லீம் என்று தெரிஞ்சிருச்சு, அவருக்கு சலாம் சொல்வது சிறந்த அமல் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காட்டினாங்க. இல்லைங்களா? ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கும் போது ஒரு சஹாபி வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஅலைக்கும் சலாம் என்று சொல்லிட்டு 10 அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு சஹாபி வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லா என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஅலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லா என்று சொல்லிட்டு 20 அப்படின்னாங்க. மூன்றாவது கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு சஹாபி வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஅலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹுன்னு சொல்லிட்டு 30 சொன்னாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு நபர் சலாம் சொல்லும்போது 10, 20, 30 சொன்னீங்களே, இதோடைய விளக்கம் என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் அஸ்ஸலாமு அலைக்க என்று சொன்னாரோ அவருக்கு 10 நன்மை, யார் வ ரஹ்மத்துல்லா என்று சேர்த்து கொண்டாரோ அவருக்கு 20 நன்மை, இப்போ பரகாத்துஹு என்று யார் சேர்த்து கொண்டாரோ அவருக்கு 30 நன்மை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. அப்போ ஒரு பக்கம் நம்முடைய வாழ்க்கையுடைய கஷ்டங்கள் நீங்கிக்கிட்டே இருக்குது சலாம் சொல்கிறதால, இன்னொரு பக்கம் நம்முடைய நன்மையோடைய அமல் உயர்ந்துக்கிட்டே இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம சொர்க்கத்தின் பக்கம் நெருங்கிக்கிட்டே இருக்கிறோம். ஒரே அமல் தான், ஆனால் அந்த அமலை கொண்டு துன்யாவுக்கும் அல்லாஹு தாலா அதுக்குரிய பலனை உண்டாக்கி கொடுத்துட்டான், ஆகிரத்துக்கும் அல்லாஹு தாலா பலனை உண்டாக்கி கொடுத்துட்டான், சொர்க்கத்துடைய அந்தஸ்தையும் உயர்த்தக்கூடிய ஒரு பலனை அந்த சலாம் என்ற அந்த வார்த்தையில் அல்லாஹு தாலா நமக்கு வைத்து அதை நம்முடைய வாழ்க்கையில் புழக்கத்தில் கொண்டு வரும் மாதிரி அல்லாஹு தாலா ஆக்கிட்டான். ஷைத்தான் 3 நேரத்தில் தன்னுடைய தலையில் மண்ணவாரி போட்டுக்கிட்டான். அதில் முதலாவது என்ன? அல்ஹம்து சூரா இறங்கும்போது ஷைத்தான் மண்ணவாரி தலையில் போட்டுக்கிட்டான். என்னுடைய எல்லா விஷயமும் வீணாக போயிடுச்சே, என்னுடைய எல்லா விதமான முயற்சியும் வீணாக போயிடுச்சு என்று அந்த மண்ணவாரி தலையில் போட்டுக்கிட்டான். ஏன்னா அல்ஹம்து சூராவில் அல்லாஹு தாலா அவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு அல்லாஹ் வச்சிருக்கிறான். ரெண்டாவது, ஆமீன் என்று சொல்லக்கூடிய ஒரு வழிமுறையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய போது ஷைத்தான் தன்னுடைய தலையில் மண்ணவாரி போட்டுக்கிட்டான். விளைஞ்சில ஏன்னா உட்காந்து நம்ம துவா செய்யக்கூடிய நபர்கள் இருப்பாங்க, சில பேர் துவா செய்ய மாட்டாங்க, இன்னொருத்தர் துவா செய்யும்போது ஆமீன் சொல்லுவாங்க. அவர் 10 நிமிஷம் செஞ்ச துவாவுக்கு இவர் ஒரே வார்த்தையில் ஆமீன் அப்படி சொல்லி அந்த 10 நிமிஷம் செஞ்ச துவாவை இவர் வாங்கிறார். இப்போ தொழுதுட்டு கூட்டு துவா ஓதுறோம் பார்த்தீங்களா, இமாம் ஓதுறாங்க, நம்ம ஆமீன் மட்டும்தான் சொல்கிறோம், முழு பலனும் யாருக்கு கிடைச்சது? நமக்கு கிடைச்சிருது. முழு பலனும் அவங்க எவ்வளோ சவாபு கிடைச்சதோ அது நமக்கு என்னவாகுது? ஒரு ஆமீன் சொல்வதால் நமக்கு கிடைச்சிருது. இதை பார்த்து ஷைத்தான் என்ன செய்கிறான்? எந்த ஒரு அமலும் இல்லாமல் எந்த ஒரு செயலும் இல்லாமல் சாதாரண முறையில் நன்மை கொள்ளடிக்கிறாங்களே அப்படி சொல்லி மண்ணை தலையில் போட்டுக்கிட்டோம். மூன்றாவது,
ஷைத்தான் எப்போ தலையில் மண்ணவாரி போட்டுக்கிட்டான்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சலாம் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறையை மக்களுக்கு மத்தியில் உண்டாக்கிய போது ஷைத்தான் மண்ணவாரி தலையில் போட்டுக்கிட்டான். நான் ஒவ்வொரு உறவுக்கு மத்தியில் சில ஃபித்னாக்களை குழப்பங்களை உண்டாக்கி நான் பிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லி இவங்க என்ன செஞ்சா சேர்ந்துடுறாங்களே. இளைஞர் எவ்வளோ பெரிய கல் உள்ளமாக இருந்தாலும் சலாம் சொல்ல 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 அந்த மனம் இலகுவாகி ஒன்று சேர்ந்துடுறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு தன்மை அல்லாஹு தாலா சலாம் சொல்கிறதுல அல்லாஹ் வச்சுருக்கிறான். ஷைத்தான் கஷ்டப்பட்டு இந்த 2 பேரும் நான் பிரித்தேன், இவங்க சலாம் சொல்லி அல்லாஹு தாலா சேர்த்து வச்சுட்டானே, என்னுடைய முயற்சியெல்லாம் வீணாக போயிடுச்சு என்ற அந்த ஷைத்தான் தன்னுடைய தலையில் மண்ணவாரி போட்டுக்கிட்டு கதறக்கூடிய சூழ்நிலை உண்டாகுது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. ஒரு அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவங்க ரொம்ப கவலையாக உட்கார்ந்துருந்தாங்க. அப்படி உட்கார்ந்துருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய அடிமையை கூப்பிட்டு கொண்டு வாப்பா கொஞ்சம் கடை வீதிக்கு போயிட்டு வரலாம் அப்படி சொல்லி கிளம்பிட்டாங்க. கடை வீதிக்கு போனாங்க. கடை வீதியுடைய அந்த 3 தெருவையும் சுற்றிட்டு மறுபடியும் வந்து பள்ளிவாசலே வந்து உட்காந்துட்டாங்க. அப்போ அவர்களுடைய மாணவர் கேட்குறாங்க, சஹாபி அவர்களே, ரொம்ப கவலையான தோற்றமாக நீங்கள் உட்கார்ந்துருந்தீங்க, சரி கடை வீதிக்கு கூப்பிட்டீங்களே சொல்லி கடை வீதிக்கு எழுந்து போனோம், ஆனால் கடை வீதியில் ஒரு பொருள் கூட நீங்கள் வாங்கவே இல்லையே, அப்படியே கடை வீதியை சுற்றிட்டு மறுபடியும் வந்து இங்கே வந்து உட்காந்துட்டீங்களே என்று கேட்கும்போது அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அது அவங்க சொல்லி காட்டினாங்க, தம்பி நான் கிளம்புறதுக்கு முன்னாடி கடை வீதிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய முகம் எப்படி இருந்தது என்று கேட்டாங்க. ரொம்ப கவலையாக ரொம்ப கஷ்டமாக அவங்க முகம் இருந்தது. இப்போ என் முகம் எப்படி இருக்குது, ரொம்ப பிரகாசமாக ரொம்ப சந்தோஷமாக அவங்க முகம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தம்பி நீ கடை வீதியில் நான் சாமான் வாங்குறதுக்காக நீ நான் போகல, கடை வீதியில் நான் என்ன செஞ்சேன் பார்த்தீங்களா, பார்க்குற நபர் எல்லாத்துக்கும் நான் சலாம் சொன்னேன், பார்க்கும் நபர்களுக்கெல்லாம் நான் சலாம் சொன்னேன். அவங்க திரும்ப பதில் சலாம் சொன்னாங்க. அது முஸ்லீம் நாடு தானே அது மதீனா ஷரீஃப் என்பது. அப்போ பார்க்க 300-400 பேருக்கு நான் என்ன செஞ்சேன், சலாம் சொன்னேன். அந்த 300 பேரும் எனக்கு திரும்ப பதில் சலாம் சொன்னாங்க. அந்த பதில் நான் அவங்களுக்கு துவா செஞ்சேன், 300 பேர் எனக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, துவா செஞ்சுருக்கிறாங்க. அந்த 300 பேருடைய துவா என்னுடைய கவலையை நீக்கிடுச்சு, என்னுடைய கஷ்டத்தை உள்ளத்துடைய கவலையை நீக்கி எனக்கு சந்தோஷத்தை உண்டாக்கிடுச்சு. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சலாமில் வச்சுருக்கக்கூடிய பரக்கத் என்று அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவங்க சொல்லி காட்டினாங்க. இப்போ நமக்கும் ஒரு கவலை உண்டாகுது, விளைஞ்சிங்களா, பள்ளிவாசலுக்கு போகணும், பள்ளிவாசலில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ ஒவ்வொரு நபராக சலாம் சொல்லணும், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்ல கடை வீதியில் போகிறோம், கடை வீதியில் முஸ்லீம் என்று தெரிஞ்சால் உடனே என்ன செய்யுங்க, சலாம் சொல்லுங்கள். இப்படி சலாம் சொல்லி யாருக்கெல்லாம் சலாம் சொல்கிறோமோ அவங்க திரும்ப நமக்கு சலாம் சொன்னால் ஒரு நாளைக்கு 10 பேருடைய துவா நமக்கு கிடைச்சா போதாதா, ஒரு 10 பேருக்காவது ஒரு நாளைக்கு என்ன செய்யணும், சலாம் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறை நம்ம வச்சுக்கணும். அதே போல் ஃபோன் பேசுகிறோம், ஃபோன் எடுத்த உடனே நம்ம என்ன செய்ய பேச ஆரம்பிச்சிடும். ஃபோன் எடுத்த உடனே நம்ம முதல்ல சொல்லக்கூடிய வார்த்தை என்னவாக இருக்கணும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படின்னு பேசிட்டு ஆரம்பிப்போம் என்று சொன்னால் நம்முடைய அந்த யார் இடத்துல பேசுகிறோமோ கொஞ்சம் காலம் மாற அவர்கள் நமக்கு நிம்மதி தரக்கூடிய செய்திகளாக சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. சில ஃபோன் வந்தவொடனே ஆஹா இவர் ஃபோன் பண்ணுறாரு, இவர் ஃபோன் பண்ணுறாரு, என்ன செய்ய போகிறார், என்ன செய்தி சொல்ல போகிறா தெரியலையே அப்படின்னு ஒரு கவலை வரும், ஒரு கஷ்டம் வரும். பார்த்தீங்களா, எடுத்தோன்னே சலாம் சொல்லி ஆரம்பிப்போம் என்று சொன்னால் அவர்கிட்ட ஃபோன் வந்தவொடனே நமக்கு என்ன வரும், ஒரு நிம்மதி வரும், நிம்மதியான செய்திகள் வர ஆரம்பிச்சிடும். ஆக அல்லாஹு தாலா இம்மை மறுமையோட எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்கள் நீங்குவதற்குரிய ஒரு வழிமுறையை ஈஸியாக அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறான், சலாம் சொல்லுதல். ஒருத்தர் அஸ்ஸலாமு அலைக்கும் மட்டும் சொன்னார், நீங்கள் திரும்ப வெறும் அஸ்ஸலாமு அலைக்கும் மட்டும் சொல்லாமல் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சேர்த்து சொல்லுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 தான் சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுதான் சுன்னத்தான வழிமுறை. இதற்கு மேல் வார்த்தைகளை கூட்டுவதற்கு அனுமதி கிடையாது. வபரகாத்துஹு வ மக்ஃபிரத்துஹு வ ஜன்னத்துஹு வ ரிதுவானுஹு வ கைருஹு வ ஷர் அப்படி சொல்லி கூட்டிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க சில பேர். அதெல்லாம் என்ன இல்லை, சலாமில் சுன்னத்தான அமல் கிடையாது. சுன்னத்தான அமல் எது, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதோடு என்ன செஞ்சு நிப்பாட்டிடணும். அதுக்கு மேலே நீங்கள் அவங்களுக்கு துவா செய்யணுமா, தனிப்பட்ட முறையில் என்ன செஞ்சீங்க, நீங்கள் துவா செஞ்சிக்க வேண்டியதான், சலாமில் சேர்க்கக்கூடாது. குறைக்கலாமா என்று கேட்டால் குறைப்பதற்கும் அனுமதி இருக்குது, ஆனால் குறைக்காமல் இருப்பது நல்லது. வெறும் அஸ்ஸலாமு அலைக்கும் மட்டும் சொன்னால் போதுமா, ஒருத்தர் ஒரு வேலையில் இருக்கிறாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படி சொல்லிவிட்டு ரஹ்மத்துல்லாஹி பரகாத்து மனசில் சொல்லிக்கலாம், விளைஞ்சிங்களா. இருந்தாலும் குறைக்காமல் இருப்பது நல்லது, விளைஞ்சிங்களா. அதே போல் ஒரு மனிதர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு,
அவர்கிட்ட போய் நம்ம சலாம் சொல்லலாமா என்று கேட்டால் சொல்லக்கூடாது. ஒருத்தர் சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போதோ, ஒருத்தர் பாத்ரூமில் உட்காந்துருக்கிறாரு, அவருக்கு சலாம் சொல்லலாமா என்று கேட்டால் சலாம் சொல்வது மக்ரூஹ்னு சொல்கிறான். ஹராம்லாம் கிடையாது, சலாம் சொல்கிறது மக்ரூஹ். ஏன்னா நம்ம சலாம் சொல்லும்போது திடீர்னு பதறிக்கிட்டு அவர் வலைக்கும் சலாம் அப்படி சாப்பிடும்போது சொல்லி அவர் உணவு ஏதாவது தொண்டைக்குள்ள ஏதாவது மாட்டிக்கிச்சுன்னா பிரச்சனை வரும். தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு, அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னோம், அவர் பதறி போய் என்ன சரி அப்படி வாலைக்கும் சலாம் அப்படி சொல்லும்போது புறக்கு ஏறிடுச்சுன்னா அதனால வாய்ப்பு இருக்கிறதால அந்த நேரத்தில் சலாம் சொல்லாமல் சரி தண்ணி குடிச்சிட்டாரு இப்போ சொல்லலாம். பாத்ரூம் தான் சலாம் சொல்கிறோம், அவர் என்ன செய்வார்? அங்கேருந்து பை சலாம் சொல்ல முடியுமா? அப்போ அவர் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம ஆளாக்க வரோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் சொல்லக்கூடாது என்று இமாமுக்கு நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஆக சலாம் சொல்லக்கூடிய விஷயத்தில் அல்லாஹு தாலா பெரிய ஒரு பரக்கத்தை அல்லாஹ் வச்சுருக்கிறான். அடிக்கடி சலாம் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறையை நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் விளைஞ்சலா, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் சலாம் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறையை உண்டாக்கி கொள்ளணும். அந்நிய ஆண்களுக்கு அந்நிய பெண்களுக்கு என்ன செய்யக்கூடாது? சலாம் சொல்லக்கூடாது. அஞ்சில் ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணுக்கு என்ன செய்யக்கூடாது? நேராக பார்த்து சலாம் கூடாது. அவங்க திரைக்கு மறைவாக இருக்கிறாங்க விளைஞ்சல, நம்ம தூரத்தில் சத்தமாக சலாம் சொன்னால் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்து சத்தமாக சொன்னால் அவங்களுக்கு கேட்கும். அப்படி சலாம் சொல்லிக்கலாம். நேராக பார்த்து என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. ரோட்டில் நடந்து போகிறோம், ஒரு அந்நிய பெண் வராங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. விளைஞ்சிங்களா? அந்நிய ஆண் அந்நிய பெண் இடத்துல பேசக்கூடாது, அந்நிய பெண் அந்நிய ஆண் இடத்துல பேசக்கூடாது. திரைக்கு மறைவாக இருந்தால் சலாம் சொல்லிக்கலாம். விளைஞ்சிங்களா? அந்த சட்டத்தை நம்ம பேண வேண்டியது விளைஞ்ச. ஏன்னா சலாம் சொல்கிறது சுன்னத்து, அந்நிய பெண்ணை பார்க்குறது ஹராம். அந்நிய பெண் இடத்துல பேசுறது ஹராம், அந்நிய ஆண் இடத்துல பேசுறது பழகுது ஹராம். ஒரு சுன்னத்துக்காக வேண்டி ஒரு ஹராமை செஞ்சிடலாமா? செய்யக்கூடாது, தப்புது. விளைஞ்சிங்களா? திரைக்கு மறைவாக இருந்தாங்க அல்லது பொதுவாக உட்கார்ந்துருந்தாங்க சலாம் சொல்கிறோம், அது ஜாயிஸ். விளைஞ்சானே அல்லாஹு தாலா சலாம் சொல்லக்கூடிய அந்த வழிமுறையை அல்லாஹு தாலா நமக்கு வாழ்நாள் முழுவதும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டாக்கி தந்தல் புரிவானாக. அதை பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அல்லாஹ்வுத்தாலா உண்டாக்கி தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.